அவங்க வளர்த்த அம்மா, கூட பிறந்த தம்பி, நான் யாருடி அவளுக்கு? துளசி துளசின்னு அவன் மேல நான் உயிரையே வச்சிருந்தேன். ஆனா அவ இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவங்க என்னடி பண்ணாங்க அவளுக்கு? காலம் முழுக்க அவளுக்கு கஷ்டத்தை தான் கொடுத்தாங்க. ஆனா அவங்கள போய் காப்பாத்தணும்னு நினைச்சிருக்காளே. அப்படின்னா நான் அவளுக்கு வேண்டாதவள போயிட்டேனா? ஏய் இங்க பாரு, வேணாண்டி, நீ இப்படி எமோஷன் ஆகக்கூடாது, அமைதியாரு. முடியலடி, என் கஷ்டத்தை அவ கஷ்டமா நினைப்பான்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும்னு நான் துடிச்சிட்டு இருந்தது அவளுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கானா? நான் என்னடி நினைக்கிறது? ஒரு பக்கம் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நல்ல மாதிரி என்ன விசாரிக்கிறாளே. இப்படி வேஷம் போட்டு என் முதுகுல குத்துவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலடி. நீயே சொல்லுடி, அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு முன்னால என் ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல அவங்க உறவான்னு அவளுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும்ல. அதே மாரி அவங்களுக்கு உதவி பண்ணிருக்கான்னா என் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு முடிவு பண்ணதா தானே அர்த்தம். போதுண்டி, எப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் இல்லைன்னு நினைச்சாலும் அப்பவே அவளுக்கு எனக்கு ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சு. நான் இனிமே அவ பேரு கூட சொல்ல மாட்டேன். அவ சம்பந்தப்பட்ட யாரு கூட பேச கூட மாட்டேன். யாரும் இங்க வரக்கூடாது, முக்கியமா அவ வரக்கூடாது. எல்லார்கிட்டயும் சொல்லிடு. ஏய் இங்க பாருடி, அமைதியாரு. இல்ல, இனிமே துளசிய பத்தி யாரும் பேசவே கூடாது. அவளை பத்தின நினைப்பே எனக்கு வேணும்டி. போதுண்டி. என்னமாச்சு? வாமா உள்ள போலாம். உள்ள வரவே சங்கடமா இருக்குடா. உங்க அப்பா வேற நம்ம மேல இருக்கிற கோவத்துல கத்த போறாருடா. அம்மா கண்டிப்பா கத்துவாருமா. கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படி எது நடந்தாலும் நம்ம பொறுமையா பொறுத்துட்டு இருக்க வேண்டியதான். தப்புக்கான தண்டனையா நினைச்சு ஏத்துப்போம், வேற வழி இல்ல. இங்கதான் பவித்ரா இருக்காளேம்மா, ஏதாவது சொல்லி அப்பாவை சமாளிச்சிடுவா. தைரியமா வா வா. பவித்ரா, பவி, அம்மா, அம்மா, உள்ள வாங்கம்மா. பவித்ரா, உங்க ரெண்டு பேரையும் எப்பதான் பாப்போன்னு இருந்தம்மா. நமக்கு எதுக்கு மாத்த தேவையில்லாத வேலை? நமக்கு மட்டும் ஏமா இப்படி எல்லாம் நடக்குது? அழாதம்மா, அதான் நாங்க வந்துட்டோம்ல. அழாத. அண்ணா, இனிமே யார் பேச்சையும் கேட்டுக்கிட்டு அன்னைக்கு எந்த தொந்தரவு கொடுக்காதண்ணா, பிளீஸ்ண்ணா. இல்ல பவித்ரா, நான் இனிமே தவறி கூட அந்த மாதிரி பண்ண மாட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்துதான் பட்டுட்டு வந்திருக்கோமே. நீ அம்மாவையே கேளு,
நாங்க எப்படியெல்லாம் அவமானப்பட்டோன்னு அதெல்லாம் ஆயுசுக்கு மறக்க முடியாது. பரவாயில்ல விடுண்ணா, ஏதோ இந்த அளவுக்காவது போச்சு. அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். நீங்க வெளியே வந்ததே பெரிய விஷயம்னா. உங்களுக்காக பெரிய வக்கீல் ஆஜராக போறதா அக்கா சொன்னாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கையே இல்லைண்ணா. வெயில் கிடைக்காம போயிடுமோன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனா இப்ப உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்தது. எல்லாம் உன் அக்கா பண்ண புண்ணியண்டி. அவ மட்டும் இல்லைன்னா நாங்க வெளியே வந்திருக்கவே முடியாது. நான் அவளுக்கு எவ்வளவோ கொடுமை பண்ணிருக்கேன். அதையெல்லாம் தாண்டி அவளோட பெருந்தன்மையை காட்டிட்டாடி. இதுக்கு கைமாற அவளுக்கு என்ன பண்ண போறேன்னே தெரியல. நீங்க எதுவுமே பண்ண வேண்டாமா. அக்காவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு மகளை ஏத்துக்கிட்டாலே போதும். அக்கா அதை தவிர வேற எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்கம்மா. ஐயோ பேசிட்டே இருக்க. வாமா வந்து உட்காருமா. வானே பவித்ரா, உன் அப்பா எங்க? அப்பா வெளியில போயிருக்காருமா. அண்ணா உட்காருண்ணா வா. நான் போய் உங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேம்மா. எனக்கு சாப்பிட எதுவும் வேண்டாமா. நாக்கெல்லாம் வறண்டு போயிருக்கு. ஒரு கிளாஸ் காஃபி தரையம்மா. 5 நிமிஷமா இதை எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாம்மா. புரியல. பவித்ரா, வக்கீல் எங்ககிட்ட பேசினதை வச்சு பார்த்தா அக்கா மாமாவுக்கு தெரியாமலே எங்களை ஜாமீன் எடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஆமாண்டி பவி, நானே கேட்கலாம்னு நினைச்சேன். மாப்பிள்ளையோட உதவி இல்லாம துளசியால எப்படி இதெல்லாம் பண்ண முடிஞ்சது? யாருமா அவளுக்கு உதவி பண்ணது? அதெல்லாம் உனக்கு எதுக்குமா? மாமா நிறைய மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டல, அதுவே போதும். இதை எப்படியே மெயின்டைன் பண்ணிக்க. சந்தோஷங்கிறது உறவா மதிக்கிறதுல தான் இருக்கு. நீ முதல்ல காஃபியை குடி. குடிமா. யாரை கேட்டு இவங்களை உள்ள விட்டா? இவங்களுக்கெல்லாம் காபி கொடுக்க கூடாது, விஷத்தை கொடுக்கணும். அப்பா ப்ளீஸ் பா, கோபப்படாதீங்க. என்ன சமாதானப்படுத்தாதம்மா. உள்ள இருக்க வேண்டியவங்க எப்படி வெளியே வந்தாங்க? யார் உங்களை விட்டது? அப்பா யார தெரிஞ்சவங்களை பிடிச்சு வெளியில வந்திருக்காங்கப்பா. அம்மாவும் அண்ணனும் இப்ப திறந்துட்டாங்கப்பா. உண்மையிலேயே நம்ம அதுக்காக சந்தோஷப்படணும்ப்பா. என்னது சந்தோஷப்படுறதா? இவங்களை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. கையிலேயே சத்திருக்கணும். ஐயோ, கல்யாணிக்கு பண்ண துரோகத்துக்காக முதல்ல இவங்க வெளியே அனுப்ப. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. நடந்த எல்லாத்துக்கும் காரணம் அம்மாவும் அண்ணனும் இல்லப்பா, அந்த ஷேக்கரோட அப்பா. எனக்கு விளக்கம் சொல்லாதம்மா, விளக்கம் சொல்லாத. தப்பா அவரே பண்ணாலும் இவங்களுக்கு பங்கு இருக்கு. இவங்க வீட்டுக்குள்ள விட்டுறதே பெரிய தப்பு. இதுல உபச்சாரம் வேறையா? முதல்ல வெளியே போச்சல. அப்பா போனா அவங்க எங்கப்பா போவாங்க? அவங்களுக்கு ஒரு வீடு இருக்குல்ல, அங்க போய் தள்ளிட்டோம். இங்க எதுக்கு வந்தாங்க? அப்பா, அந்த வீட்லயும் பிரச்சனை தான்ப்பா. ஷேகரோட அப்பா வீட்டுக்கு ரவுடிங்களை அனுப்பி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருப்பா. வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. ஆமாங்க, கல்யாணத்துக்காக 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க. அதை கட்டினாதான் வீட்டை தருவேன்னு தகராறு பண்றாங்கங்க. சபாஷ் சபாஷ். இப்படி நடக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். அந்த அயோக்கியனோட கூட்டணியில எல்லா அக்கிரமத்தையும் பண்ணீங்கல்ல, இப்ப அனுபவிங்க. என் பொண்ணும் மாப்பிள்ளையும் எடுத்து சொன்னாங்க. அவங்கள தருத்தர குடும்பம் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்களா? இல்ல, அவங்க தான் தெய்வம், அவங்க தான் கடவுள்னு இஷ்டத்துக்கு ஆடினீங்களா? அனுபவிங்க, நல்லா அனுபவிங்க. நாங்க செஞ்சதெல்லாம் தப்பு தாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாமே புரியுது. இப்ப நாங்க திருந்திட்டோங்க. இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ திருந்தவே மாட்ட. என் கண்ணு முன்னாடி நிக்காது, போயிடு. அப்பா கோவப்படாதீங்க. இது அக்காவோட வீடு. இங்க நாம எப்படி வந்திருக்கோமோ அதே மாதிரி தான் அவங்களும் வந்திருக்காங்க. இது உங்களோட பொண்ணு வீடுப்பா. இருந்துட்டு போட்டோம். பொண்ணு வீடா? யார் யாருக்கு பொண்ணு? இந்த வார்த்தை அவ சொல்லிருந்தா நாக்கு வெட்டிருப்பேன். துளசியை எவ்வளவு குடும்பப்படுத்திருக்கா? எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்திருக்காங்க? முதல்ல வெளியே போச்சல. அப்பா சத்தம் போடாதீங்க. இங்க அம்மா அண்ணன் இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேண்டாமா பவித்ரா, அப்பாவோட சண்டை போடாத. அவர் சொல்றதுலயே நியாயம் இருக்கு. நாங்க இங்க வந்திருக்கவே கூடாது. தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? கிளம்புங்க, இல்லன்னா கழுத்து பிடிச்சு நானே வெளியில தள்ளிடுவேன். நீங்க பண்றது ரொம்ப அநியாயம்ப்பா. நீங்க தான் உங்களை போய் பெயில் எடுக்கல, இப்ப அவங்களே வந்திருக்காங்க. பவித்ரா, நீ இவங்களுக்கு சப்போர்ட் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒண்ணு இவங்க இங்க இருக்கணும், இல்ல நான் இங்க இருக்கணும்.
இவங்க இங்கதான் இருப்பாங்கன்னா நான் கிளம்புறேன். நான் கிளம்புறேன். விடு. பவித்ரா அப்பா நீங்க எதுக்குப்பா போறீங்க? நாங்களே போறோம்ப்பா. அம்மா வாமா. அண்ணா நீ ஏன் அப்படி அவசரப்படுற? இல்ல பவித்ரா, எங்களால எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை, நாங்க கிளம்புறோம். அண்ணா நம்ம வீட்ல தான் ரவுடிங்க இருக்காங்கன்றீங்க, எங்க போவீங்க? எங்கேயாவது லாட்ஜில் போய் தங்கிக்கிறோம். ஆனா அதுக்கு கூட காசு இல்ல. நாங்க எங்கேயாவது தங்கிக்கிறோம். மாமா அண்ணா அண்ணா ப்ளீஸ் நான் போகாதண்ணா. அம்மா அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. இப்போ மாமா வந்துருவாரு, அப்பா கிட்ட பேசி சமாதானம் பண்ணலாமா? மாப்பிள்ளை வந்தாலும் இது நடக்க கூடாது. இவங்க இந்த வீட்டுல இருக்க கூடாது. போட்டல. அப்பா இவங்க இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நாம யாருப்பா? இது மாமாவோட வீடு. யார் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது மாமா தான். ஐயோ அம்மா 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 நில்லுமா. அம்மா மாமா ப்ளீஸ் இருமா. அம்மா எனக்கு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுமா. மாமா இப்ப வந்துருவாருமா, நான் ஃபோன் பண்றேன். அப்பா மாதிரி மாமா கோவப்பட மாட்டாருமா. மாமா வந்து முடிவு பண்ணட்டுமா நீங்க இங்க இருக்கலாமா வேண்டாமான்னு. ப்ளீஸ்மா அது வரைக்கும் கொஞ்ச நேரம் இங்க இருங்க. மாமா வந்து சொன்னாருன்னா அப்பா சமாதானம் ஆயிடுவாருமா. கொஞ்ச நேரம் இருமா, நான் மாமாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். இங்க என்ன மாமா இந்த சட்டை ஏன் கழட்டுறீங்க? இது ரொம்ப நல்லா இருக்கு மாமா, பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கீங்க. கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா பட்டன் இல்லையேம்மா. அதனால என்ன மாமா, 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மாமா, புதுசா பட்டன் தச்சு தரேன் மாமா. மாமா சட்டை கட்டுங்க மாமா. இல்ல கணக்கா கூட நானே தச்சுக்கிறேன். என்ன மாமா என்கிட்ட போய் கூச்சப்படுறீங்க, பேசாம நில்லுங்க மாமா. கனகா மாமா பாத்துமா. சாரி மாமா. அவதான் வெக்கம் இல்லாம பண்றானா, இவருக்காச்சு புத்தி வேணா. நெருக்கமா நின்னு பட்டன் தைக்கிறாளாம், பட்டன். அடடடடடடா மைனா, மாப்பிளைக்கு நம்ம பொண்ணு பண்ற சேவையை பாத்தியாடி? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. பொண்ணு இப்படி பண்றாளேன்னு வெக்கப்படாம இருந்தா உன் கண்ணு பட்டுதாயா போகும். இப்போ ஓகே மாமா, ஜம்மன் இருக்கு மாமா. தேங்க்ஸ் கனகா. கௌரி, எனக்கு என்னமோ பயமா இருக்குடி. திரும்பவும் சிரிச்சாங்கன்னா காது வெந்துரும்ல. சும்மா இருங்க. அதான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம்ல, போட்டுக்கங்க, ஒண்ணும் கேட்காது. ஓகேவா? ஏன் இங்கே நிக்கிறீங்க? உள்ள வர வேண்டியதானே? காதுல இருக்கிறத கழட்டுங்க. இதுக்குதான் போட்டுக்கிட்டு வந்தோம். வா உள்ள போய் பேசலாம். வந்துருமா வந்துரு. ஐயோ இதுங்க சொல்ல தாங்க முடியலையே. ஏமா அவங்களுக்கு இருக்கிறது வாயால வாய்க்காலாமா? இந்த கத்து கத்துறாங்க. அவங்க கத்துனா கத்திட்டு போட்டோம். ஏன் மாமா நீங்க பயப்படுறீங்க? அதுக்குள்ள ரோஜா, செருப்பால் அடிச்சா கூட சிரிச்சுக்கிட்டே ஏத்துப்போம். ஆனா அவங்க சிரிக்கிறதே செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதமா தாங்க முடியல. கௌரி, நீ வந்த விஷயத்த பேசுமா. என்னக்கா விஷயம்? ஒண்ணும் இல்ல ரோஜா, என்ன பண்றது, கடன் இல்லாம மான மரியாதையோட வாழணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா பிரச்சனை வீடு தேடில வருது. அக்கா அப்படி என்னக்கா பிரச்சனை? ஒண்ணும் இல்ல ரோஜா, என் தங்கச்சி கல்யாணத்துக்கு எங்க அப்பா ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. அந்த கடனை என் பேர்ல எழுதி வச்சுட்டு அவர் போய் சேர்ந்துட்டாரு. இத்தனை நாள் கடன்காரன் அமைதியா தான் இருந்தான். இப்ப வட்டியும் முதலும் சேர்த்து 5 லட்சம் கட்டுங்கிறான். என்ன பண்றதுன்னே தெரியல. அடப்பாவீங்களா, இவ்ளோ வட்டியா போட்டு கேட்பாங்க? வட்டியை விடுமா, கடனை எப்படி அடைக்கிறது?
பசியோடு இருந்தாலும் மானத்தோட வாழணும்னு நினைக்கிறவங்க நாங்க. ஐயோ, இவங்க திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்களா? ரோஜாமா, உன்னை கையெடுத்து கும்பிடுறோமா. அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கு நீதாமா உதவி பண்ணணும். பணத்தை மட்டும் நாங்க கொடுக்கலாம், அந்த கடன் கொடுத்தவன் இவளை தூக்கிட்டு போயிருவோன்னு சொல்றாமா. என்ன டேய், என் பொண்டாட்டி அந்த கடங்காரன் தூக்கிட்டு போயிருவான்னு சொல்றேன், உங்களுக்கு சிரிப்பு வேண்டி கிடக்கா? இப்ப வந்தனா தொலைச்சு போடுவோம். தொலைச்சு மாமா, நீங்க அவங்களை கண்டுக்காதீங்க, விடுங்க. சரி, பணத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சிருப்பீங்களா? ரோஜாமா, அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் நீ நகையை கொடுத்து உதவனா? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. மாமா, நான் நகையை கொடுக்க கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் கலாட்டா பண்றாங்க. கொஞ்சம் இருங்க, வரேன். அப்பா இந்தாங்க மாமா, இந்த நகையை வச்சு கடன் அடிச்சிடுங்க. உங்களால எப்ப முடியுதோ அப்ப மெதுவா திருப்பி கொடுத்தா போதும். ரோஜாமா, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதம்மா. இப்போ கொஞ்சம் அமௌண்ட் அதிகம், இந்த நகையை மட்டும் வச்சா பத்தாதுமா. பத்தாதா? இது பிடிங்க, பிடிங்கக்கா. இந்தாங்க, இந்த நகையெல்லாம் வச்சு கடன் அடிச்சிடுங்க, சரியா? ஒரு நிமிஷம் மாமா, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால பக்கத்து வீட்ல சின்னமணின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவளுக்கும் அவ புருஷனுக்கும் ஆகல, சரியான சண்டை. அத தெரிஞ்சுக்கிட்டு யாரோ ஒரு வீணா போன கம்நாட்டி நல்லவன் மாதிரி நடிச்சு உதவி பண்றதா வீட்டுக்குள்ள புகுந்து. ரோஜாமா, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கதைங்கிற பேர்ல என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றாங்கம்மா. இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். இவங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ ஹலோ, மாமா, எதுக்கு பண்ணி டென்ஷன் ஆற? பக்கத்து வீட்டு சின்னமணியை நீதான் ஏமாத்தினியா? ஹலோ, நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுங்க. 4 பேருக்கு உதவி செஞ்சுதான் பழக்கம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டோமா. மாமா, நீங்க இவங்களோட எல்லாம் பேச்சு வச்சுக்கிறீங்க. நான் உங்களை நம்புறேன், நீங்க எடுத்துட்டு போங்க. ரோஜாமா, ரொம்ப நன்றிமா. இந்த நகையை சீக்கிரமே உனக்கு மீட்டு கொடுத்துறமா. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வாக்கு சுத்தம் வேணுமா, அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். மாமா, இந்த ஆளை பத்தி லாஸ்டா ஒன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மை மாமா. என்ன மாப்பிள்ள சொன்னாரு? அதுவாத்த, சில பேரு பார்க்க டீசென்ட்டா இருப்பாங்க, ஆனா சூடு சோறனே இருக்காது. சோத்துல உப்பு போட்டு சாப்பிட மாட்டாங்க. போதும், சிரிப்பு நிறுத்துங்க. யோ, யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? நாங்கெல்லாம் மான ரோஷத்துக்கு கட்டுப்பட்டவங்கயா. சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த வீட்டு வாசிப்படியை கூட மதிக்க மாட்டோம்யா. யோ, சும்மா காமெடி பண்ணாதயா. வெக்கமே இல்லாம அந்த நகையை கையில வாங்கிட்டு மானரோசத்தை பத்தி நீ பேசுறியா? நீ உண்மையிலே நல்ல ஆம்பளன்னா வாங்கின நகையை திருப்பி குடியா பாப்போம். முடியுமா உன்னால? ஏன் முடியாது? ஏன் முடியாது? உன்னாலதான் முடியாதியா. எங்க மாமா பெட்டு கட்டிருக்காரு. ஆமா. உனக்கெல்லாம் வெக்கமான ரோஷமே இல்லையாம்ல. உன் முகரைய பார்த்தோன்னே சொல்றாரியா? சரியா சொன்னீங்க மாப்பிள. உண்மையாவே ரோஷன் இருந்தா மத்தவங்க நகையை யாரும் தொட மாட்டாங்க. நல்ல பிறப்புன்னா, கௌரவமான குடும்பம்னா திருப்பி கொடுத்துருவாங்க. என்ன நான் சொல்றது? ஆமா ஆமா, எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. இன்னும் கையேந்தி பிச்சைக்கார மாதிரி நிக்கிறான் பாத்தீங்களா? ரோஜாமா, இத புடிமா. ரோஜாமா, தயவு செய்து இதை வாங்கிக்கமா. இதை வாங்கிக்கமா சொல்றேன், புடிமா. மாமா, அப்படி போடு மாப்பிள. நான் சொன்னேன்ல, மங்கி கிட்ட தொப்பி வாங்கணும்னா தொப்பியை போடக்கூடாது, காமெடி பண்ணணும். ஏய், இதுக்கு மேல இங்க நின்னோம் நான் மென்டலானால ஆயிடுவேன். வாடி போலாம். ஐயோ, இவங்க சிரிச்சே கொண்டு வந்து போல இருக்கு. அட என்னங்க நீங்க எப்படி பண்ணிட்டீங்க? கைக்கு வந்த நகையை திருப்பி கொடுத்துட்டீங்களே. நீ வேற ஏண்டி,
விட்டு இருந்தா என் பரம்பரையா கேவலப்படுத்திருப்பாங்கடி. என்ன சிரிப்பு சிரிக்கிறாங்க அவங்க. ஷோபா. இப்படி ஆகும் தெரிஞ்சிருந்தா கொடுத்த நகையை மட்டுமாவது கமுக்குன்னு அமைக்கிருக்கலாம். இப்போ அதுவும் போச்சு, வந்ததும் போச்சு. கடுப்பு கலப்பாதரி. எனக்கே இப்ப சிரிக்கணும் போல இருக்குடி. ஐயோ, திரும்புமா? பவித்ரா ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னா, இந்த மாதிரி கேஸ்ல ஜாமீன் கிடைக்கிறது பெரிய விஷயம். உங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருக்குன்னா அது உண்மையிலேயே பெரிய விஷயம். அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. உள்ள வாங்க. என்னாச்சு அத்தை? அதான் இப்ப ஜாமீன்ல வந்துட்டீங்களா, தைரியமா இருங்க. மோகன், உங்க அத்தைக்கு என்னாச்சு, ஏன் இப்படி ஃபீல் பண்றாங்க? மாப்பிள்ள, நான் அதுக்காக அழல. இதே வீட்டுல வச்சுதான் நான் உங்களை கரிச்சு கொட்டி சாபெல்லாம் விட்டு ரொம்ப கேவலமா நான் நடந்துகிட்டேன். அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காம அதை விடுங்க அத்தை, எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு. நீங்க முதல்ல உள்ள வாங்க. என்ன மாமா ஏதாவது சொல்லுவாருன்னு யோசிக்கிறீங்களா? அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க உள்ள வாங்க. யோசிக்காதீங்க அத்தை, வாங்க. மோகன், கூட்டு வாங்களே. வாமா போலாம். வாமா வாண்ணே வா. நில்லுங்க, அங்கே நில்லுங்க. உங்க காலடி இந்த வீட்டை படக்கூடாது.